ரூ. 1,00,000 சேர்க்கிறோம். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்ச சேலஞ்சில இன்னைக்கு நாள் 17. வழக்கம் போல எழுந்திருச்சு, மார்னிங் ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு, என்னன்னு தெரியல இன்னைக்கு எழுந்திருக்கும்போதே பயங்கர டயர்டா இருந்துச்சு. சரியா தூக்கம் இல்ல. சரி ஓகே வேலைக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம ஒரு லைக்கையும், கமெண்ட்டையும் தட்டி விட்டீங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். வழக்கம் போல ரைஸ வச்சுட்டு பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல போயிட்டு சாம்பார் பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஊத்தி சாப்பிட்டாச்சு. எனக்கு வழக்கமா இந்த ஹோட்டல் சாம்பார் புடிக்காது. பட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றனால இன்னைக்கு ட்ரை பண்ணேன். அப்புறம் பையா கடைக்கு போயிட்டு காஃபிய போட்டு ஸ்ட்ரெயிட்டா வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். என்னன்னு தெரியல இன்னைக்கு ஒரு மாரி மைண்ட், பாடி எல்லாமே டயர்டா இருந்த மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி ஓகே ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹப்புக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு பெரிய ஃபேன் இருந்துச்சு. அத ஆன் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்த மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி ஆர்டர் ஓட்ட போலான்னு கிளம்புனா, கரெக்ட்டா ஸ்டோர்ல பவர் கட்டு. அப்புறம் ஒரு வழியா பவர் வந்தவுனே ஆர்டர்லாம் ஓட்டி முடிச்சுட்டு, வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். போனவுனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, நம்ம வழக்கமாவே ரைஸ் தானே சாப்பிடுறோம். இன்னைக்கு தோசை மாவு வாங்கிட்டு வந்து தோசை ஊத்தி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி, தோசை ஊத்தி சாப்பிட்டேன். பரவால்ல நம்மளுக்கு இன்னும் அந்த தோசை ஊத்துற ஸ்கில் போகல. 2 முட்டை தோசை, 2 சாதா தோசை. சாப்பிட்டுட்டு க்ரூமிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட ஷார்ட் ஃபிலிமோட பெண்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. எழுதுற வேலை. அதெல்லாம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். எழுதி முடிச்சுட்டு தூங்க போயிட்டேன். நாளைக்கு பார்ப்போம். டாடா பாய். சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?